லிவிங் கிளாட் கரண்ட் அஃபேர். நல்லா கேளுங்க, நான் வந்து கரண்ட் அஃபேர் படிங்கன்னு சொல்லலை, கரண்ட் அஃபேரை லிவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது கன்சியூம் பண்றதுக்கும் அனலைஸ் பண்றதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறாரு, படிக்கிறாரு. இதே இன்னொரு ஸ்டூடெண்ட் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்கிறாரு, தேடி தேடி விஷயங்களை வந்து ஆர்வத்தோட படிக்கிறாரு. நீங்களே சொல்லுங்க, இந்த 2 பேர்ல யார் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க? ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நியூஸை கன்சியூம் மட்டும் பண்ணக்கூடாது, அதை அனாலிசிஸும் பண்ணணும். ஒரு நியூஸ் ஆர்டிகலோ, ஒரு ஈவெண்ட்டோ, இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை பார்த்தா கூட இது கிளாட்டுக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட்டு, இதில் என்ன மாதிரி லீகல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற கண்ணோட்டத்தை டெவலப் பண்ணும். ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா லீகல் கான்சிக்வன்சஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் வந்ததும் அதோட பேக்ரவுண்ட் என்ன, இம்ப்ளிகேஷன் என்ன, பிரசிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லி தேடுறது. இது எல்லாமே கரண்ட் அஃபேர் லிவ் பண்றதுக்கான வாய்ப்பு. மேம் நீங்க சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் எப்படி கிக் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம அகாடமி யூடியூப் சேனல்ல இருக்கிற இந்த வீடியோவை நீங்க செக் பண்ணுங்க.